கத்துறத நிறுத்து. நீ எவ்வளவு கத்தினாலும் எவ்வளவு கதறினாலும் என்னுடைய மந்திர எல்லையை தாண்டி உன்னால வர முடியாது. நான் சொல்றத நீ கேட்டினா உனக்கு இந்த உலகத்திலிருந்து முக்தி கிடைக்கும். அவளை நீ விட்டுட்டு போயிடு. போன்னு சொல்றல. இல்ல, நான் போக மாட்டேன். எங்க அப்பா அம்மா வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க வர வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். அவங்க வர மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா வருவாங்க. அதுவும் பிரம்ம. உங்க அப்பா அம்மாவுக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசை இருந்தா அவங்க எப்பவோ வந்திருப்பாங்க. அவங்களுக்கு உன் மேல பாசமே இல்ல. அதுவும் இல்லன்னா அவங்க இப்ப உயிரோடவே இல்ல. எங்க அப்பா அம்மா உயிரோட தான் இருக்காங்க. அவங்க வருவாங்க, எனக்காக வந்தே தீருவாங்க. நானி, எங்க அப்பாவோட குரல். எங்க அப்பா தான் என்ன கூப்பிடுறாரு. எங்க அப்பா இங்க எங்கேயோ தான் இருக்காரு. எங்க அப்பா இங்க எங்கேயோ தான் இருக்காரு. அப்பா, நானி, அப்பா, நானி, அப்பா, அப்பா. அப்பா, எதுக்காகப்பா என்னை இவ்வளவு நாளும் விட்டு போனீங்க? நான் என்னப்பா தப்பு செஞ்சேன்? சொல்லுங்கப்பா. நீ எந்த தப்பும் பண்ணலம்மா. எல்லா தப்பும் என்னுடையதான். நான் செஞ்ச தப்பால எல்லாரையும் இழந்துட்டு நிக்கிறேன். நீ டெஸ்ட் பேபி, என்னோட ரத்தத்துல பிறந்த குழந்தை இல்லம்மா நீ. அந்த விஷயத்தினால சமுதாயம் என்ன ரொம்ப அவமானப்படுத்திடுச்சு. அதனால உன்னை என்னுடைய மகளா என்னால ஏத்துக்க முடியல. அதனாலதான் உன்னை வெறுத்து ஒதுக்குனேன். கோவப்பட்டேன். கடைசியில விஷம் கொடுத்து உன்னை கொல்றதுக்கு முடிவு பண்ண. கண்ணா, உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேனா. வயிறு ஃபுல்லா சாப்பிடணும். நாங்க போயிட்டு உடனே திரும்பி வந்துருவோம், சரியா? என்னங்க? வர வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன். நினைவு திரும்பினப்பதான் தெரிஞ்சது உங்க அம்மா அந்த ஆக்சிடென்ட்லயே இறந்துட்டாங்கன்னு. உன்னை தேடி வீட்டுக்கு வந்த அந்த நேரத்துல நீ இறந்து போயிட்டம்மா. அந்த வீட்டையே வித்துட்ட. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு பிச்சைக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. அழுவறத நிறுத்துமா. உன்னுடைய இந்த கதையை கேட்ட பிறகு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடந்தது நடந்து போச்சு. அதை நினைச்சு பார்க்கறதுல இப்ப எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் இப்ப உபயோகிக்க போறேன். உனக்கு முக்தி அளிக்க போறேன். மறுபடியும் அந்த தாயோட வயித்துல நீ போறப்ப
நீ விரும்பின அன்பு, பாசம், நேசம் மறுபடியும் எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஆமா, நான் உன்னை என்னைக்குமே சந்தோஷமா வச்சதில்ல. அடுத்த ஜென்மத்திலேயாவது நீ நல்ல அப்பா அம்மா வயித்துல பிறக்கணும். அந்த குருஜி சொல்றத கொஞ்சம் கேளுமா. நானி, நானி இங்க வா.